ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எப்பொழுதுமே நம்ம அனைவருமே இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம செய்துவிட்டு தூங்கும் பொழுது நமக்கு தூக்கமும் நல்லா வரும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்ல தூக்கத்தை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மன அமைதி, மன நிம்மதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இவை எல்லாமே இது பெற்றுத்தரும். அவைகள் என்ன அப்படிங்கிறதா இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் இன்றைக்கு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா சிறிதுண்டு சர்க்கரை, அந்த சர்க்கரை கட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் நிலைவாசலில் வைத்து விடணும். அதை நம்மளுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் அதை உண்டு நம்மளை வாழ்த்தி விட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது எந்த அளவுக்கு கரைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களும் கரையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் மற்ற ஜீவராசிகள், நாய் இல்லை மனிதர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கும் நம்ம இரவில் ஏதோ நம்மளால் முடிந்த ஏதோ ஒரு உணவை வாங்கி கொடுப்பது நமக்கு அந்த உயிருக்கு உணவளித்த மன மகிழ்ச்சியும் ஏற்படும். இறைவனால் அந்த கருணை பார்வையும் அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது. அதனால் தினமும் ஏதோ உங்களால் முடிஞ்சது, தினமும் இல்லைனா வாரத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா இந்த நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை கட்டி வைக்கலாம், தினமும் கூட வைக்கலாம். யாருக்காவது உணவளிக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருக்கும்போது, இல்லை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உணவு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். பிற உயிர்களுடைய அந்த பசியை ஆற்றுவது தான் அந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். அதனால் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை இரவு நேரத்தில் யாருக்காவது வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுடைய மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து நல்ல தூக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தொழிலில் இப்படி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நிறைய கனவு இருக்கும். அந்த கனவுகள் எல்லாமே இரவு நேரத்தில், இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம நினச்சிருப்போம் இப்படி நடக்கணும், கட்டாயம் நடக்கணும் அப்படின்னு, இந்த வியாபாரத்தில் இவ்வளோ நமக்கு வரணும், எனக்கு நான் நினச்சது நாளைக்கு நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே இருக்கும். இன்றைக்கு நமக்கு நடக்காமல் போகலாம், ஆனால் நாளைக்கு கட்டாயம் நமக்கு நடந்தே தீரும், இறைவன் அதற்கான வழிவகையை நமக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு தூங்க செல்லணும். அப்போ இன்னக்கு நமக்கு என்னாகும், இன்னும் அந்த மகிழ்ச்சியானது அதிகரித்து நம்ம சீக்கிரமே நாளைக்கு அந்த வேலையில் ஈடுபாடு செய்யணும், முழு முயற்சியோடு நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நமக்கு இருக்கும். அதே அந்த இரவு நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உற்சாகத்தோடு இருக்கிறீங்களோ அதே போல் காலையில் எழுந்ததுமே அந்த வேலைப்பாடுகளில் நம்ம முயற்சியும் இறைவனோட அந்த அனுகிரகமும் சேர்ந்து தான் நமக்கு நல்ல வழியை காமிக்கும். அதனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்காமல் போகலாம், நாளைக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இரவுமே எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம தூங்கினாலே போதும். ஏதோ ஒரு கட்டத்தில் அது நமக்கு கட்டாயம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதான். என்ன நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அதுதான். நமக்கு டைம் வரணும், அதற்கான நேரம் வரும் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது நமக்கு நாளைக்கு கட்டாயம் அது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மன மகிழ்ச்சியோடையும் அந்த உத்வேகத்தோடையும் நம்ம தூங்க செல்வது நல்லது. அதற்கப்புறம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நம்ம வீட்டு சமையலறையில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாதத்தையும் ஒரு டம்ளர் தண்ணீரையும் எடுத்து வைப்பது இன்னும் சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இறைவன்கள் நடமாடுவது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் வீட்டையுமே இரவு நேரத்தில் அந்த சமையலறையில் பார்த்திங்கன்னா சிங்கில் பாத்திரத்தெல்லாம் அப்படியே எச்சி பாத்திரமாக போட்டு வச்சிடாதீங்க. இரவே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சாதத்தையும் தண்ணீரையும் செம்பில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தூங்க செல்வது மிகவும் நல்லது. இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அந்த நேரத்தில் பசியோடு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அது முன்றைய காலத்துலலாம் பின்பற்ற வந்த ஒரு பழக்கம்தான். அதனால் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்வது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம்.
இதையுமே மேற்கொள்ளுங்க. எச்சில் பாத்திரங்களை நைட்டே இரவுலேயே எல்லாத்தையுமே கழுவி வைத்து விடுங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்சு வேலை செய்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது. காலையில் அப்பயோ இதை போட்டு கழுவணுமே அப்படிங்கிற ஒரு மன கசப்போடு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாம் இரவுலேயே டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் சோம்பேறித்தனம் படாமல் எல்லா வேலையும் செய்துட்டு தூங்க சென்று விடணும். அதுக்கப்புறம் காலையில் முறைப்படி வாசல் தெளித்து பெருக்கி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டு வரணும். எப்போதுமே பார்த்திங்கன்னா நைட்டு நம்மளும் சரி, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எப்பொழுதுமே நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நமக்குள்ளே இருக்கணும். அனைவரும் என்றும் நலமோடு வாழணும் அப்படின்னு இறைவனிடம் வேண்டிக் கொள்ளணும். தூங்க செல்லும் பொழுது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இறைவனோட ஏதோ ஒரு நாமம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளோட அந்த திருநாமத்தை 108 முறை நம்ம உச்சரிப்பது இன்னும் சிறப்பு. உதாரணத்துக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கலாம், ஓம் நம சிவாய. இல்லைன்னா அம்மனோட மந்திரம், ஓம் சக்தி பராசக்தி. இப்படி ஏதோ உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை முழு நம்பிக்கையோட மனதார நினைத்து உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கணும், கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு அவருடைய அந்த திருநாமத்தை கூறிக்கொண்டே நீங்கள் மனதில் நினச்சிக்கோங்க. பூஜை அறையில் உட்காந்தோ இல்லை ஒரு அமைதியான இடம், உங்களுக்கு எந்த இடம் அமைதியாக இருக்குமோ, மன சஞ்சலம் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து நம்ம அந்த நாமத்தை கூறுவது மிகவும் நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அனைவருடைய வீட்டிலையுமே இரவு தூங்கும் பொழுது ரொம்பவும் இருட்டாக தூங்கக்கூடாது. சின்னதாக ஒரு விளக்காவது பார்த்திங்கன்னா எரிய விடணும். அது மின் விளக்காக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அகல் விளக்கு, இந்த மண் விளக்கை கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம்லேயோ இல்லை நம்ம பெட்ரூம் இல்லாமல் சும்மா ஹால் மாதிரி இருக்கிற ரூமில் கூட நம்ம தூங்குவோம். அந்த விளக்குகள், மின் விளக்குகள் எல்லாமே அணைத்து விட்டு சின்னதாக இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைத்து விட்டு கூட பார்த்திங்கன்னா நம்ம தூங்குவது, அந்த ஒளியில் தூங்குவது நமக்கு ஒரு பரிஸ்பர்மமான ஒரு நல்ல ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இது பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இருட்டாக இருக்கக்கூடாது. அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு எரியும்படி, இப்போ இரவு நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா போடுவதற்கென்று விளக்கு இருக்கும், அதை வாங்கி கூட அந்த மின் விளக்கை கூட பார்த்திங்கன்னா நம்ம எரிய விடலாம். பூஜையில் எப்பொழுதுமே இருளில் சூழ்ந்திருக்கக்கூடாது. பகலில் சூரிய வெளிச்சம் இருக்கும், வெளிச்சமாக இருப்பதனால பிரச்சனை கிடையாது. ஆனால் நைட் நேரத்தில் எப்பொழுதுமே பூஜை அறை பார்த்திங்கன்னா இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது. சின்னதாக ஒரு மின் விளக்கோ இல்லை ஏதோ ஒரு விளக்கு இந்த இடத்துல எரியணும். அதற்கு ஏதாவது ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரவில் நீங்கள் சாயந்தர வேளையில் விளக்கேற்றுவீங்களா, அதை அணைச்சிட்டிங்களான்னு முதல்ல நோட் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்ட்டு விளக்கு பொருத்திட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. அப்படிப்பட்டவங்க கவனிக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே விளக்கேற்றும் பொழுது ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அது பாட்டுக்கு எரிய விடணும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க உட்காந்து முழு இறையருளோடு ஏதோ ஒரு நாமத்தை கூறிக்கொண்டு உட்காருவது நல்லது. அந்த வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட, பெரியவங்க கூட வேலை பார்ப்பாங்க, அந்த சின்ன குழந்தைகளை கூட அந்த இடத்துல உட்கார வைக்கலாம். நீங்களும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்க போகலாம். அதுக்கப்புறம் தூங்க செல்லும் பொழுது கட்டாயம் நம்ம விளக்கு அணைச்சிருக்கோமா அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலை மாலை இருவேளையும் வீட்டை பெருக்குவோம். இரவு நேரத்தில் பெரும்பாலும் பெருக்க மாட்டோம். அப்படி பெருக்கினாலுமே சாயந்தரம் பெருக்கினாலும் சரி, காலையில் எப்போ பெருக்கினாலுமே வீட்டிற்குள்ளே இருக்கின்ற அந்த துடைப்பமானது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கீழே கிடைமட்டமாக சாய்ஞ்ச கீழே தான் கிடக்கணும். அதை பார்த்திங்கன்னா சுவத்தில் சாய்ஞ்சவாறு நேராக நிமிர்த்தி நம்ம வைக்கக்கூடாது. அப்படி வைப்பது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. அதனால் அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா சரியான திசையில் தூங்குவது அவசியம். நம்மளுடைய தலையானது பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கியும் நம்மளுடைய காலானது வடக்கு திசை நோக்கியும் இருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு திசைகள் பார்த்தீங்கன்னா மேற்கு தலையை வச்சு கிழக்க காலை நீட்டலாம், இல்லை கிழக்க தலையை வச்சு மேற்க காலை நீட்டலாம். என்றைக்குமே வடக்கு தலை வைத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி கால் நீட்டி படுக்கக்கூடாது. அதே போல் இப்போ அந்த நீங்கள் கால் நீட்டுற திசையில் பூஜை இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி படுத்துக்கொள்வது நல்லது. சாமி இருக்கின்ற இடத்துலையும் காலை நீட்டி படுக்கக்கூடாது.
குறிப்பாக முக்கியமாக எந்த திசையில் தூங்குவது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு தலை வைத்து வடக்கு கால் நீட்டி தூங்குவது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வராது. எதையாவது கண்டது வெளியதை நினச்சிக்கிட்டு தேவையில்லாத எதிர்வினைகளை மட்டும் நினச்சிக்கிட்டு கண்ணை மூடுவாங்க, அப்படியே கண்ணை விழிச்சிருவாங்க. ஏதோ ஒரு அமானுஷ்யமான எதிர்வினைகள் நம்மளை சூழ்ந்திருப்பது போல் உணர்ந்து கொள்ளுவாங்க. இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அதே இடத்துல படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு நொந்து போய் இருக்காமல் டக்குன்னு எந்திக்கணும். ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் 2-3 கிராம்பை போடணும். அவ்வளோதான். இதை போட்டாலே போதும், அந்த இடத்துல உள்ள எதிர்வினைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும். வீட்டில் செல்வ வளம் பெறுவதற்கும் இது ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இரவு நேரத்தில் மெதுவான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். தோசை, சப்பாத்தி, இட்லி இல்லை சாப்பாடு கூட அளவாக சாப்பிட்டுக்கணும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்போ இருக்கிற ஹோட்டல் உணவுகளை பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முக்கியமாக பெரியவர்களும் சிறியவர்களும் வயிறு முட்டை சாப்பிட்டாங்கனாலே பார்த்திங்கன்னா தூக்கம் வராது. அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பழ வகைகள் இரவு நேரத்தில் பழ வகைகள் சாப்பிடுவதனால இருந்தீங்கன்னா வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதை மட்டுமே பார்த்திங்கன்னா அளவாக சாப்பிடுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஜீரணத்திற்கும் உங்களுக்கும் நன்மை கொடுக்கும். அதனால் இந்த 2 பழங்களை மட்டும் சேர்ப்பது மிகவும் நல்லது. எப்பொழுதுமே காலை நேரத்தில் வேலைக்கு செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். ரொம்பவும் குளிராக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. பொதுவான அந்த நீரில் குளிக்கணும். அதே போல் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அதாவது மிதமான சூட்டில் தண்ணீர் வைத்து நம்ம குளிச்சுட்டு பவுட்ரு பூசக்கூடாது. இந்த பவுட்ரு பூசுவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அந்த முகத்தில் உள்ள அந்த துகள்களையும் அதை சிறு சிறு துகள்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இருக்கும் முகத்தில், அதையுமே இது அடைத்து கொள்ளும், நமக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதனால் இரவு தூங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு விதமான ரசாயன பொருட்களையும் முகத்தில் பூசக்கூடாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இரவில் பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி கடைபிடிப்பது நமக்கு நல்ல தூக்கத்தை தரும். பெரும்பாலும் நல்ல தூக்கமாக தூங்குங்க. அப்போ தான் காலையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் எழுந்திருக்க முடியும். அதனால் இரவு எப்பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு தூங்குவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். இரவில் அதே போல் பார்த்திங்கன்னா தூங்கும் பொழுது தலைமாட்டு பக்கத்தில் ஏதாவது கொஞ்சமாக தண்ணி வாங்கி எடுத்து வச்சுக்கொள்வது நல்லது. அதை தவிர்த்து சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜலம் கழிக்க நேரிடும். அப்போ உங்களுக்கு தூக்கம் போயிடும். இரவு நேரத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா போய் நம்ம சிறுநீர் கழிய வேண்டி வரும். இரவு தண்ணீர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குடிச்சிட்டு வேணும்னா நம்ம தலைமாட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது வேணுங்கிற நேரம் மட்டும் இரவில் தண்ணீர் தெளிக்கும்போது கொஞ்சமாக எந்திரிச்சு குடிச்சிக்கிறது நல்லது. அதனால் இரவில் அதிகமாக தண்ணீர் குடிப்பதையும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பகலில் சுற்றி திரிவு எங்கேனாலும் போவீங்க, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரை அளவுக்கு அதிகமாக குடிச்சிக்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணீர் குடிக்காதீங்க. ஏன்னா நம்ம யூரின் பாஸ் பண்ணுறதற்கு அடிக்கடி எந்திக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய தூக்கம் கெடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இரவு எப்பொழுதும் மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு நல்ல எண்ணத்தோடு தூங்குங்க. அதிகாலை எப்பொழுதும் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். காலையில் எந்திக்கும் பொழுதே இறைவனுக்கு நன்றி கூறி எழுந்துருங்க. இன்றைய நாள் நான் கண் விழித்து நான் செயல்படுவதற்கே இறைவா உனக்கு நன்றிகள் அப்படின்ட்டு இந்த நாளை நான் பார்க்குறேன்னா அதற்கு காரணம், அதற்குண்டான அந்த நேரத்தையும் வாய்ப்பையும் எனக்கு கொடுத்ததற்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கூறிவிட்டு எழுந்து செல்வது உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை முறைப்படி கடைபிடிங்க. இறைவனோட அருள் பெற்று எப்பொழுதுமே நலமுடன் வாழ்வீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவில் உள்ள வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம கூட இணைந்திருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.